வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதை சொல்லி ஜே ராஜா. ஒரு ஜாடியில் சர்க்கரைகள் இருக்கிறது. அந்த ஜாடியில் 100 கருப்பெரும்புகளும் 100 சிகப்பெரும்புகளும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாதபடி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒருவர் வருகிறார், ஜாடியை கடுமையாக குலுக்கி விடுகிறார். எறும்புகள் அதுவரைக்கும் சாந்தமாக இருந்தவை இப்பொழுது ஒன்றை ஒன்று கொல்லத் துவங்குகிறது. சிவப்பு எறும்புகள் கருப்பு எறும்புகளை தங்கள் எதிரிகளாகவும், கருப்பு எறும்புகள் சிகப்பு எறும்புகளை தங்கள் எதிரிகளாகவும் கருதி கொண்டு மாறி மாறிக்கொள்கிறது. ஆனால் உண்மையான எதிரி யார் என்றால் ஜாடியை குலுக்கியவன் தான். மனித சமூகத்திலும் இதேதான் நடக்கிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அடித்து கொள்வதற்கு முன்பாக ஜாடியை குலுக்கியது யார் என்று முதலில் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய எதிரியை மிக சரியாக நாம் கணிக்க முடியும். இல்லை என்றால் கண்ணுக்கு தெரியாமல் நம் எதிரி நமக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணுக்கு தெரிந்தவர்களையோ நாம் எதிரிகள் என்று நினைத்து அவர்களிடமிருந்து நாம் விலகி நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ எதிரி என்பது யார் என்பதை தெரிந்து கொள்ள நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஜாடியை யார் குலுக்கினார்கள் என்று. அற்புதமான நண்பர்களே, இந்த தினத்தில் நீங்கள் போய் உங்கள் எதிரிகளை நீங்கள் போய் கண்டுபிடிங்க. தயவுசெய்து உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க நிச்சயமாக உங்கள் எதிரி கிடையாது. அவர்கள் ஏவி விடப்பட்ட ஒரு அம்புகள் தான். எய்தவன் எங்கேயோ இருக்கிறான். அவனை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்பதை இந்த சின்ன கதை மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.